வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம SQL மாஸ்டரிங் SQL கோர்ஸில் என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு SQL ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் மெத்தடான இண்டெக்ஸ் கிரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் கிரியேஷன்ன்றது ஒரு டேபிள் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணுறது, யூஸ்டு டு என்ஹான்ஸ் த டிபி பர்ஃபார்மன்ஸ். ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ், குட் டு ஹேவ் ஆன் இன் இன்டீஜர் காலம்ஸ். ஸோ அந்த டேபிளில் இருக்கிற இன்டீஜர் காலம் பேஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் கீயை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ PostgreSQL இருக்கிற மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா B-tree, ஹேஷ், GAST, SPGIST, அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டைப்ஸ். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் பர்டிகுலர் டேபிள் வித் சம் கண்டிஷன்ஸ். என்ன காலம் இருக்கோ அந்த காலமில் நம்ம வந்து அந்த இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுவோம். சேமே பார்த்தீங்கன்னா ஆல்டர் இண்டெக்ஸ், ட்ராப் இண்டெக்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். நம்ம வந்து இது எந்த டேபிளில் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வாங்க இதை பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பிஜி அட்மினில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வந்து இப்போ இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் பேஸ்ன்ற ஒரு டேபிளில் க்ரியேட் இண்டெக்ஸ் கஸ்டமர் எஃப்கே அட்ரஸ் ஃபீல்டு. ஸோ இந்த அட்ரஸ் ஃபீல்டுக்கு நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், காலம் நேமும் மென்ஷன் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அட்ரஸ் ஃபீல்டில். ஸோ இப்போ நம்ம செலக்ட் காலமில் இந்த அட்ரஸ் ஃபீல்டை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்டீஜர் காலம் டைப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண இண்டெக்ஸை வந்து ஆல்டர் பண்ணி ரீநேமும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்டர் இண்டெக்ஸ் நேம் ரீநேம் டு, நம்ம புதுசாக என்ன மாற்றணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ புதுசாக இந்த நேமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ட்ராப் இண்டெக்ஸோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இது க்ரியேட் பண்ண லேட்டஸ்ட் நேம் தான் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொரி எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.